வணக்கம் நண்பர்களே. நான் தான் உங்கள் ஹோஸ்ட் டெக்கலைக்கு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த டெக்கலைக்கு சேனல்னால் என்ன, இதை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்றது சொல்லிடுறேன். ரொம்ப நாளாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணுன்னா அதுக்கு நிறைய வீடியோஸ் பார்த்து நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா அதுக்கே ஒரு 7-8 மாதத்துக்கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கிரியேட்னு ஒரு வெபினார் செஷன் பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. இந்த வெபினார் செஷன் பார்த்தீங்கன்னா தமிழ் கிரியேட்டர்ஸ்க்காக தமிழ் யூடியூபர்ஸ் ஆர்கனைஸ் பண்ண ஒரு வெபினார் செஷன். இதில் பல யூடியூப் செலிபிரிட்டிஸ் பல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. இதில் முக்கியமாக நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் ஃபுல்லாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னா அதை பண்ணவே முடியாது. இந்த செஷனில் இதை பற்றி தான் மேஜராக டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் அவங்க பர்டிகுலராக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓவர் டைமில் நீங்கள் அதை பர்ஃபெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எனக்கும் கரெக்டுன்னு பட்டுச்சு. ஸோ இதுதான் இந்த சேனல் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன பேக் ஸ்டோரி. அதுலேயும் இந்த குவாரண்டைன் டைமில், லாக்டவுனில் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்ததுனால என்னால் இதை பண்ண முடிஞ்சுது. ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் குவாரண்டைன், இந்த வைரஸ் தொற்றுலேருந்து நம்மளை காப்பாற்றுக்கிறதுக்கு கவர்மெண்ட் நமக்கு பல நல்ல நல்ல ப்ரிகாஷன் மெஷர்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அதை ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஃபாலோ பண்ணாத வரைக்கும் இந்த சுச்சுவேஷன்லேருந்து நம்மளால் வெளில வரவே முடியாது. ஸோ ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம ஒரு யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் லாகின் பண்ணிக்குவோம். நம்ம லாகின் பண்ணதும் அங்கே சைன்இன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சைன்இன் பண்ணிக்குவோம். இதை நம்ம சைன்இன் பண்ணுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் தேவை, எல்லாருக்கிட்டேயும் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம சைன்இன் பண்ணிக்குவோம். ஒன்ஸ் நம்ம இதை சைன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குல்ல, ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து கிரியேட் அ சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுவோம். இப்போ கெட் ஸ்டார்ட்ன்ற மாதிரி ஒரு பாப்பப் வரும். அதை கிளிக் பண்ணதும் நமக்கு வந்து டிஃபால்ட்டாக நம்ம ஜிமெயில் ஐடி வச்சு அந்த யூசர் நேம் இன்ஃபர்மேஷன் வச்சு கிரியேட் பண்ணுமா, இல்லை புது நேம் கொடுக்கணுமான்னு கேட்கும். நம்ம இப்போ ஒரு புது நேம் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நான் செலக்ட் கொடுக்குறேன். இங்கே வந்து நான் டெம்பரவரியாக ஒரு சேனலுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். சும்மா ஏதோ ஒரு நேம் கொடுத்துட்டு இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம பேசிக்காக நம்ம சேனலுக்கான சில இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன்ஸ்க்கு வரும். இப்போ நம்மளோட சேனலுக்கான ப்ரொஃபைல் பிக்சர், அப்புறம் சேனலுக்கான டிஸ்கிரிப்ஷன், நம்ம சோஷியல் மீடியா யூஆர்எல்ஸ் லைக் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இது மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் கேட்கும். அதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்குவோம். நான் இங்கே ரேண்டமாக கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த லோகோ இங்கே வந்திருக்கு, சேனல் நேம் இங்கே வந்திருக்கு. அப்புறம் அபவுட் செக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அங்கே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தது இங்கே அபவுட் செக்ஷனில் இருக்கும். இப்போ இது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் ஃபர்தராக கஸ்டமைஸ் பண்ண முடியும். அது வந்து கஸ்டமைஸ் சேனலில் போயிட்டு இப்போ நம்மளுடைய சேனல் நேமை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து இங்கே சேனலோடைய ஆர்ட் ஆட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து நம்ம இந்த எடிட் கிரையானை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் சேனல் ஆர்ட்னு கொடுப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணுறதுனா க்ரியேட் பண்ணலாம், இல்லை எக்ஸிஸ்டிங் உங்கள் சிஸ்டத்தில் இருக்கிறத கொடுக்கலாம், இல்லை எக்ஸிஸ்டிங் ப்ரீ டிஃபைன்டு கேலரியிலேருந்து சில இமேஜ் செலக்ட் பண்ணலாம். இப்போ நான் இங்கே வந்து கேலரியிலேருந்து ஏதோ ஒரு இமேஜ் ரேண்டமாக செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் காட்டுது. இதுதான் வந்து ஜஸ்ட் ப்ரிவியூ மாதிரி. இது நம்ம கம்ப்யூட்டரில் எப்படி காட்டும், மொபைலில் எப்படி, டிவியில் எப்படி இருக்கும்னு இருக்கும். இது வந்து இந்த சென்டர் சின்ன பாக்ஸ் தான் வந்து நமக்கு மேஜராக தெரியுது. பின்னாடி வந்து பெரிய பாக்ஸ் வந்து டிவியில் தெரியுது. ஒரு யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு இதை பார்த்தோம். இப்போ சப்போஸ் நீங்கள் க்ரியேட் பண்ண யூடியூப் சேனலோட நேம் சேஞ்ச் பண்ணுறதுனா அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ யூடியூப் போயிட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. இதில் வந்து இப்போ உங்களுக்கு எடிட் ஆன் கூகுள்ன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய சேனலுடைய நேம் காட்டும். அதில் வந்து உங்களுக்கு வேணுன்ற நேமை கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுங்க. கொடுத்ததும் ஒரு பாப்பப் ஒன்று வரும். அதில் என்ன சொல்லுன்னா, இது மாதிரி வந்து நீங்கள் நிறையா தடவை மாற்ற முடியாது, இந்த மாற்றுறதுக்கான இது வந்து லிமிட்டெட் தான்ன்ற மாதிரி கொடுக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, சேஞ்ச் நேம்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ திரும்பி கூகுள், அதாவது யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனல் நேம் சேஞ்ச் ஆகிருக்கும். பாருங்கள், இப்போ வந்து டெம்ப் வெப்னு இருக்குது. முதல்ல வந்து டெம்ப் சேனல்னு இருந்துச்சு, இப்போ டெம்ப் வெப்னு அது மாறி இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து சேனலோடைய நேமை மாற்ற முடியும். ஸோ சேனலோடைய நேமை மட்டும் மாற்றுறது இல்லை, சப்போஸ் நமக்கு இந்த சேனல் வேணான்னா இந்த சேனலையே பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ண முடியும். அதுக்கு அதே மாதிரி ப்ரொஃபைலில் போயிட்டு செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே சைடில் வந்து அட்வான்ஸ் செட்டிங்ஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே லாஸ்ட்டாக வந்து டெலீட் சேனல்ன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து நம்ம சேனலை டெலீட் பண்ணுறதுனால கன்ஃபர்மேஷனுக்காக உங்களுடைய இமெயில் ஐடி வந்து லாகின் பண்ண சொல்லும். ஸோ நம்ம லாகின் பண்ணிக்குவோம்.
இதில பண்ணினா, இதில வந்து ஆக்சுவலா 2 ஆப்ஷன் இருக்கும். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கன்டென்ட்ட வந்து டெம்பரவரியா ஹிடன் பண்ணலாம். அப்படி இல்ல சேனல பெர்மனன்ட்டா டெலீட் பண்ணலாம். ஸோ எது வேணுமோ அத நம்ம செலக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். நான் இப்போ வந்து பெர்மனன்ட்டா டெலீட் பண்ண போறேன். ஸோ அதனால 2வது கீழ இருக்க டிராப் டவுன செலக்ட் பண்ணிட்டு, டெலீட் மை கன்டென்ட்னு குடுக்குறேன். கன்ஃபர்மேஷனுக்காக என்னோட சேனலோடைய நேம டைப் பண்ண சொல்லுது. ஸோ என்னோட சேனலோடைய நேம நான் வந்து இங்க டைப் பண்றேன். டெம்ப் வெப்னு. டைப் பண்ணிட்டு டெலீட் மை கன்டென்ட்னு குடுக்குறேன். ஸோ இப்போ என்னோட அக்கவுண்ட் ரிமூவ் ஆயிடுச்சுன்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ இப்போ நான் திரும்பியும் வந்து நான் யூடியூப் லாகின் பண்ணி பார்த்தேன்னா, இங்க வந்து நீங்க ஒரு டிஃபரன்ஸ் பார்க்கலாம். முதல்ல வந்து நமக்கு இங்க வந்து யுவர் சேனல்ன்ற மாரி ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, கிரியேட் சேனல்னு இருக்கும். அது 2 டிஃபரன்ஸையும் காட்டுறேன் பாருங்க. முதல்ல வந்து நமக்கு யுவர் சேனல் இருந்துச்சு. இப்போ வந்து கிரியேட் சேனல்னு இருக்கு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு யூடியூப் சேனல டெலீட் பண்ண முடியும். இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்றது? சப்போஸ் அந்த சேனல் வேணான்னா, அத எப்படி டெலீட் பண்றது? யூடியூப் சேனல் நேம எப்படி சேஞ்ச் பண்றது? இது மாரியான இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தோம். இதுக்கப்புறம் ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் தேவ? அதாவது இந்த வீடியோ எடிட் பண்றதுக்கு என்ன சாஃப்ட்வேர் தேவ? இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்றதுக்கு என்ன சாஃப்ட்வேர் தேவ? அப்புறம் ஆடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு என்னென்ன மாரியான ஐட்டங்கள்லாம் தேவன்றத மாரியான விஷயத்தெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வர வீடியோல பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்களை சப்போர்ட் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.